ஆலயத்தினுடைய பின்புறத்தை இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆலயத்தினுடைய பின்புறம் இயற்கையாக அமைந்த ஒரு ஆறு பகுதி காணப்படுகிறது. இந்த ஆற்றினை எம்பெருமானுடைய தீர்த்தவாரி உற்சவங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். ஆலய உற்சவத்திலே தெப்போற்சவம் இந்த ஆலயத்திலே நடைபெறுவதற்கு இந்த ஆறு பயன்படுத்தப்படுகிறது. எம்பெருமானுடைய ஆலயத்தின் பின்புறமாக இயற்கை எழில் கொஞ்சுவதாக அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது மழை அதிகம் என்றபடியால் இங்கே இருக்கின்ற ஒரு அற்புத சுனையினை காட்ட முடியாதுள்ளது. இயற்கையான ஒரு ஊற்று இந்த இடத்திலே, அதே தெரிகின்ற மரத்துக்கு அருகிலே இயற்கையான ஒரு ஊற்று காணப்படுகிறது. எந்த கோடை காலமாக இருந்தாலும் இந்த ஊற்று நீர் வற்றாது அப்படி என்பார்கள். இயற்கையான குளிர்ந்த ஒரு நீர் இங்கே கிடைக்கின்றது. எனவே இந்த ஆறு எம்பெருமான் பிருந்தாவனபதி என்றபடியால் இது எம்பெருமானுக்குரிய ஜமுனையாகவே இங்கு அடியார்களால் கொண்டாடப்படுகிறது. வருகின்ற அடியார்கள் இந்த தீர்த்தத்தையும் சேவித்துக் கொள்ளலாம். பிருந்தாவனம் அப்படி என்பதற்கு அமைவாக பாருங்கள், எங்குமே துளசி செடியினுடைய தோட்டமாக இந்த ஆலயத்தை சூழ்ந்து காணப்படுகிறது. கருவறை சூழ திருத்துழாய் காணப்படுகிறது. எம்பெருமானுடைய தசாவதார கோலங்கள், அவனுடைய அவதாரங்கள் எல்லாம் வரைபடங்களாக இங்கே வரையப்பட்டுள்ளன.